ஏசாயா 12ஆம் அதிகாரம் ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 1000 வருஷகால ஆட்சியின் போது இஸ்ரவேலை தேவன் கையாளப் போவதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த இஸ்ரவேலியர் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததன் நிமித்தம் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்போ அதை நான் ஹேண்டில் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிவோம் என்றால், ஏசாயா 12:1 அக்காலத்தில் என்ற சொல்லுடன் அது ஆரம்பமாகிறது. அக்காலம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மகிமையான காலத்தை பற்றியே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை கர்த்தராகவும் தங்களுடைய மேசியாவும் ஒத்துக்கொள்ளும் காலம் ஒத்துக்கொண்டு ஒரு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிற காலம்தான் அந்த காலம். அப்போ ஏசாயா 12:1 அக்காலத்தில் என்ற சொல்லு வந்த என்ன மாதிரி என்று சொன்னால் இஸ்ரவேலுண்ட மகிமையான காலத்தை குறிப்பிடுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவ கர்த்தராகவும் அவரை மேசியாவாகவும் அக்காலத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த அதிகாரம் ஒரு தீர்க்க தரிசனமான அதிகாரமாக இது. ஏசாயா 12ஆம் அதிகாரம் இருந்தும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சத்தியம் இன்றும் விசுவாசிகளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அதாவது இஸ்ரவேலியர்களுக்கு தான் அது சொல்லப்பட்டதென்றதல்ல, அது கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.